இன்றைய காலகட்டத்தில் கேஸ் சிலிண்டர் தான் எல்லா மக்களிடையே பரவலாக பேசப்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாடு வராதுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்க பழகிக்கிறது நல்லது தான் இல்லைங்களா? நான் எப்பயுமே இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படியெல்லாம் சமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஆன் பட்டனுங்க. இது போட்டோன்னே இப்போ ஒரு சவுண்ட் வந்துருச்சு. அடுத்ததாக கீழே ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதையும் ஆன் பண்ணிக்கணும். இப்போ ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒன்றுமே பாத்திரம் வைக்கலைன்னா இந்த மாதிரி பீப் பீப்னு சவுண்டு வரும். இப்போ இந்த பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் தண்ணி நம்ம எது வேணால் சூடு பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிளாக் மெட்டல் பாத்திரம் வச்சுருக்கேன். பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த பாத்திரம் அக்செப்ட் பண்ணலை. நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் சாதாரணமாகவே சாம்பாருக்கு பருப்பு எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைப்பேங்க. ஆனால் கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுருவேன். அப்போ தான் பொறுமையாக நின்று வேகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டா பொங்கி வராது. பாருங்கள், பருப்பு எப்பயும் போல் 3 விசிலில் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்குன்னே குக்கர் எல்லாமே இருக்குங்க. இண்டாலியம் குக்கரும் இருக்குது, ஸ்டீல் குக்கரும் இருக்குது. நம்ம பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற குக்கரே கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சில வானலியெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வானலி பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமும் வைக்கலாம். சாம்பாருமே நம்ம இதில் கலக்கி வைக்கலாங்க. சாம்பார் வச்சுட்டு ஃபைனலாக நம்ம தாளிப்பு மட்டும் கேஸ் ஸ்டவ்வில் தாளித்து ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி ரசத்துக்கும் இப்போ அதே குக்கரில் கலக்குனதை ஊற்றி வச்சுட்டுங்க. தாளித்து கொண்டு ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். மாதிரி கைப்பிடி போட்டு டீ பாத்திரம் எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வைக்கலாம். வேக வச்சு தாளிக்கிற காயெல்லாமே நான் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருவேங்க. இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டால் போதும். ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க, காய் வெந்துடும். பாருங்கள், காய்க்கும் தண்ணிக்கும் சரியாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் கேஸில் வச்சா போதுங்க. தேங்காய் துருவல் போட்டு இறக்கலாம். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே தான் எப்பயுமே சாதம் வடிச்சுக்குவேன். நம்ம உலக்காஞ்சோன்னே நல்லா லோ ஹீட்டுக்கு கொண்டு போயிட்டால் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இடையில ஒரு முறை நம்ம பரட்டி விட்டால் அப்புறம் வெந்த நேரம் பார்த்து நம்ம வடிச்சுக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஸ்டீல் பாத்திரத்தில் இட்லியும் ஊற்றலாங்க. அதே மாதிரி பாலெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு காய்ச்சினோம் அப்படின்னா கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு காய்ச்சறது நல்லதுங்க. பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் ஹையில் வச்சு காய்ச்சிட்டேன். கீழே இந்த மாதிரி கருப்பாக பிடிச்சிரும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கும் போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே கேஸ் அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாதுங்க. யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்தா லோடு அதிகமாயிரும். அதனால சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.